தேக்கடியில் நடந்த முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு ஆய்வுக் கூட்டத்தை கேரள அரசு புறக்கணித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஜூலை மாதம் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தும் நடவடிக்கைகள் துவங்கப்பட்டன. அணையின் நீர்மட்டம் உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டது. அதில் தமிழகம் சார்பாக பொதுப்பணித்துறை செயலாளர் சாய்குமார், கேரள மாநில நீர்ப்பாசன செயலாளர் குரியன் மற்றும் மத்திய நீர்வள ஆணை உறுப்பினர் நாதன் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இந்த குழு கடந்த மாதம் அணையை ஆய்வு செய்து நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்த மதகுகளை தரையிறக்கியது. இந்நிலையில் 3 பேர் குழுவை தொடர்ந்து துணைக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்த இரு குழுக்களும் இணைந்து அணையின் நீர்மட்டம், அங்குள்ள தட்பவெப்பநிலை குறித்து ஜூலை 17ஆம் தேதி முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டது. இந்நிலையில் மேற்பார்வை குழுவினரின் 2ஆம் கட்ட ஆய்வு செவ்வாயன்று முல்லை பெரியாறு அணையில் நடைபெற்றது. துணைக்குழுவைச் சேர்ந்த தமிழக அரசு செயற்பொறியாளர் மாதவன், பெரியார் அணை உதவி பொறியாளர் ராமேஸ்வரன், மத்திய அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட அமர்ஜி ஹரிஷ் கிரீஷ் மற்றும் துணைக்குழுவைச் சேர்ந்த நாதன் மற்றும் சாய்குமார் ஆகியோர் அணைப்பகுதியில் தட்பவெப்பநிலை குறித்தும் மழை அளவு குறித்தும் ஆய்வு செய்தனர். ஆனால் கேரள மாநில நீர்ப்பாசன செயலாளர் குரியன், துணைக்குழுவைச் சேர்ந்த கேரள நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் ஜான் டேனியல், உதவி பொறியாளர் பிரசித் ஆகியோர் இதில் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக குமுளியில் நடக்கும் கூட்டத்தில் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்றும் அணையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று கேரள பிரதிநிதிக்கு அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுப்படியே கேரள அதிகாரிகள் மேற்பார்வை குழு ஆய்வில் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. செவ்வாயன்று முல்லை பெரியாறு அணை மட்டுமின்றி மெயின் அணை மற்றும் பேபி அணையிலும் மேற்பார்வை குழுவினர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் தேக்கடியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது.